Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce. Unit 1 Business Organization and Management. இப்போ இந்த வீடியோவில் ஒரு டாபிக் நீங்கள் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், how to prepare அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ எல்லாமே எலாபரேட்டாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து எலாபரேட்டாக புக்ஸ்லேருந்து நோட்ஸ் எடுத்தோ இல்லை புக்கு அதோட விரிவான விளக்கத்தோடு இருக்கிற புக்கோ எடுத்து நீங்கள் படிக்கலாம். படித்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுலேருந்து ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப சின்ன சின்ன பாயிண்ட்டாக நோட் எடுத்து வைக்கணும். இல்லைன்னா அதை ஒரு மைண்ட் மேப்பாக மாற்றி நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து செகண்ட் டைம் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எலாபரேட்டாக விரிவான விளக்கத்தோடு எழுதி வச்சோ இல்லை விரிவான விளக்கத்தோடு இருக்கக்கூடிய புக்கை பயன்படுத்தி படிக்கும் பொழுது உங்களுக்கு ஓவரால் ஐடியா கிடைச்சிரும். அதிலிருந்து ஷார்ட் நோட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா ஒரு மைண்ட் மேப்பை உருவாக்கி வைக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப படிக்கும்போது மறுமுறை படிக்கும் பொழுது நீங்க முழுவதும் படிக்கிறதுக்கு டைம் பத்தாம போகலாம், இல்லை முழுமையாக படிக்க முடியாது. அப்போ ஒரு தடவை முழுமையாக படிச்சிட்டிங்கன்னா அடுத்த தடவை அதை சிம்பிளிஃபைடாக பார்க்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு குறுகிய காலத்துல நம்ம ரிவிஷன் பண்ண முடியும். எக்ஸாம் டைம்ல ஒரு 2-3 நாளே அத்தனை யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடியும். எப்படி இந்த ஒரு ஷார்ட் நோட்ஸ் எழுதலாம், எப்படி ஒரு மைண்ட் மேப் உருவாக்குறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம ஒரு சின்ன டாபிக் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிசினஸ் அப்படின்னா என்ன, அதோட மீனிங், அதோட கேரக்டர், இதுல என்னென்ன பாயிண்ட் நம்ம ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு பார்க்க போலாம். உங்களுக்கு நீங்க வேற மாதிரி கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். இது எதுக்காகன்னு கேட்டா, எலாபரேட்டா விரிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணும்போது பிரீஃபா இருக்கணும். அதுக்காக நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மீனிங் ஆஃப் பிசினஸ். பிசினஸ்னா என்ன அர்த்தம், இதனுடைய மீனிங், பொருள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். சாதாரண பிசினஸ் அப்படின்றத நம்ம என்ன சொன்னா, த ஸ்டேட் ஆஃப் பீயிங் பிஸி. பிஸியா இருக்கிறதா, பிஸியான நிலையில இருக்கிறது, அதுதான் நம்ம பிசினஸ் சொல்றோம். ஆனா இதோட கரெக்டான டெஃபினேஷன் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்கனைஸ்ட் எஃபோர்ட். இது ஒரு ஆர்கனைஸ்ட் எஃபோர்ட், ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு முயற்சி, நம்மளா உருவாக்கப்பட்ட ஒரு முயற்சி. எதுக்கான முயற்சி? உற்பத்தி பண்றதுக்கு, வாங்கிறதுக்கு, விற்கிறதுக்கு. எதை வாங்கிறதுக்கு, விற்கிறதுக்கு, உருவாக்குறதுக்குன்னு பாத்தீங்கன்னா, கூட்ஸ் பொருட்களையோ அல்லது சேவை சர்வீசஸையோ. எதற்காக? ப்ராஃபிட்டுக்காக. இங்க பாருங்க, ஒரு பிசினஸ்னா நீங்க செய்யக்கூடிய செயல் லாபத்துக்காக இருக்க வேண்டும். லாபம் அல்லாமல் நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயமும் அது பிசினஸ் கிடையாது, வணிகம் கிடையாது. அப்ப பிசினஸ்னா கண்டிப்பா ப்ராஃபிட் இருக்கணும். ப்ராஃபிட்டுக்காக நீங்க செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு, ஒரு முயற்சி, அதுதான் பிசினஸ். அது பொருளை உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்கலாம், வாங்கக்கூடியதா இருக்கலாம், பை பண்ணக்கூடியதா இருக்கலாம், செல் விற்கக்கூடியதா இருக்கலாம். இதுதான் நம்ம பிசினஸ் சொல்றோம். சிம்பிளா சொல்றதா இருந்தா, ஆர்கனைஸ்ட் எஃபோர்ட் டு ப்ரொடியூஸ், பை, செல் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃபார் ப்ராஃபிட். அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், பிசினஸ் எதுக்காக பண்றோம், பர்பஸ் ஆஃப் பிசினஸ். பர்பஸ் என்ன, எதற்காக அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் fulfill human needs and wants. மனித தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்காக. பிசினஸ் எதுக்கு பண்றோம்? நம்மளுடைய மனுஷனுடைய தேவைகள், அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக தான் நம்ம பிசினஸ் பண்றோம். அதன் மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? லாபம் உருவாக்க. அப்ப பிசினஸோட பர்பஸ் மனுஷனுடைய தேவையும் விருப்பத்தையும் நிறைவேற்றணும். அதன் மூலமா நம்ம என்னத்தை உருவாக்குவோம்னா, லாபத்தை உருவாக்குவோம். அப்ப லாபம் என்பது பிசினஸ்ல ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மனிதனுடைய தேவையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுதல் அப்படின்றது நுகர்வோருடைய சாட்டிஸ்பாக்சன், அங்க திருப்தி இங்க செயல்படுது. மூன்றாவது பாத்தீங்கன்னா, அதன் மூலமாக இப்படி நம்ம மனிதனுடைய தேவையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதன் மூலமாக லாபத்தை உருவாக்கி அதன் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா, சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்கிறோம். இதுதான் பிசினஸ். சமூக
சமூகம் அப்படின் போது இந்த சமுதாயத்திற்கு, இந்த சொசைட்டிக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கிறோம். இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி பண்றோம். அப்போ இந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு நம்ம இந்த பிசினஸ் மூலமா பங்களிப்பு செய்யறோம். அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யறோம். ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த பிசினஸ் மூலமா பங்களிப்பு செய்யறோம். அப்போ பிசினஸ்னா என்ன, அதோடைய பர்பஸ் அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். எதற்காக இந்த பிசினஸ் அப்படின்றத இந்த பாயிண்ட் மூலமா புரிஞ்சுக்க முடியும். அடுத்து பாருங்க, இதோடைய ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோ சார்ட்டா போடும்போது, அதாவது மைண்ட் மேப்ல போடும்போது இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஒரு பிசினஸ், அதுக்கு கீழே அதோட மீனிங் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அங்க ஷார்ட் நோட்டா கொடுத்தத ஒரே பேஜ்ல ஒரு மைண்ட் மேப்ல கொடுத்தாச்சு. பிசினஸ் பிறகு கீழே கொடுத்துருக்காங்க, ஆர்கனைஸ்டு எஃபோர்ட் டு ப்ரொடியூஸ், பை அண்ட் செல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபார் ப்ராஃபிட். இது அதோடைய டெஃபினேஷன். அதோடைய பர்பஸ் பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் ப்ராஃபிட், லாபத்தை உருவாக்குதல். இதுதான் வேல்யூ கிரியேஷன் சொல்லுவோம். மதிப்பை உருவாக்குதல், லாபத்தை உருவாக்குதல். எப்படி லாபத்தை உருவாக்க முடியும்? ஃபுல்ஃபில் ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வான்ட்ஸ். மனிதர்களுடைய தேவையையும் அவங்களுடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்வதன் மூலமாக, அதுக்கு பேர் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன், நுகர்வோர் திருப்தி. அதுக்கப்புறம் அது மூலமா நம்ம என்ன பண்றோம்? இது ரெண்டு செய்வதன் மூலமா நம்ம என்ன பண்றோம்? கான்ட்ரிபியூட் டு சொசைட்டல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பங்களிப்பு, கான்ட்ரிபியூட் பண்றோம், பங்களிப்பு அளிக்கிறோம். பிசினஸ் செய்வதன் மூலமாக நம்ம பங்களிப்பு பண்றோம். எதற்கான பங்களிப்பு? இந்த சமுதாய பொருளாதார வளர்ச்சிக்காக நம்ம பங்களிப்பு கொடுக்கிறோம். இதுதான் பிசினஸ். பிசினஸ் பத்தி ஒரு ஓவரால் ஐடியா, ஷார்ட் நோட், அதோடைய மைண்ட் மேப். இனி அடுத்த டாபிக் ஒன்று பார்க்கலாம் பாருங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ். வணிகத்தினுடைய சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னா, ஒரு 10 சிறப்பியல்பு சொல்லலாம். பொதுவா 4 தான் பிரிப்பாங்க, 4 5 பிரிக்கலாம். ஜெனரலா சொல்றதா இருந்தா நான் ஒரு 10 பிரிவா நான் கொடுத்துருக்கேன். ஒரு பிசினஸ் அப்படின்னா என்ன கேரக்டர், பிசினஸ் என்ன நம்ம பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம். விற்கிறது, ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆள் இருந்து இன்னொரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்றது. அது கூட்ஸா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம், சேவையா இருக்கலாம், பொருட்களா இருக்கலாம். ஒரு சேவை அல்லது பொருளை விற்கிறது, டிரான்ஸ்ஃபர் பண்றது, எக்ஸ்சேஞ்ச் பண்றது தான் பிசினஸ். ஒரு கேரக்டர். ரெண்டாவது கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூட்டியா இருக்கணும். தொடர்ச்சி, அந்த டீலிங் வந்து தொடர்ச்சியா இருக்கணும். அது தொடர்ச்சி அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடையில வந்து ஒரு ஒரு ஃபர்னிச்சர் கடையில ஃபர்னிச்சரை விற்பாங்க, அதுல இருந்து பணம் கிடைக்கும், திரும்பி அடுத்த ஃபர்னிச்சர் வாங்கி வைப்பாங்க. இது தொடர்ந்து கொண்டே இருக்கணும். உங்க வீட்டுல ஒரு ஃபர்னிச்சர் இருக்கு, அது வேற ஒரு ஆளுக்கு வித்துட்டீங்கன்னா இட் இஸ் நாட் கால்ட் பிசினஸ். ஏன்னா உங்களுடைய வேலை இந்த ஃபர்னிச்சரை வித்து இன்னொரு ஃபர்னிச்சர் வாங்கி திருப்பி அதை வித்து திருப்பி வாங்கி அப்படி பண்றது கிடையாது, தொடர்ச்சியா பண்றது கிடையாது. ஒரு ஃபர்னிச்சர் இருக்கு, அதை வித்துட்டீங்க, அவ்வளவுதான். அது வந்து பிசினஸ் கிடையாது. அதே டைம்ல ஒரு ஃபர்னிச்சர் கடையில ஒரு ஃபர்னிச்சர் வந்து விற்பாங்க, பணம் கிடைக்கும், அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஃபர்னிச்சர் வாங்குவாங்க, திருப்பி விற்பாங்க. ஒரு தொடர்ச்சியான நிகழ்வா இருக்கணும். பின்ன நம்ம பண்ணக்கூடிய இந்த செயல் லாபம் ஈட்டுவதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். ப்ராஃபிட் மோட்டிவா இருக்கணும், ப்ராஃபிட் மோட்டிவா இருக்கணும். அப்புறம் நம்ம வந்து பிசினஸ் பண்ணும்போது அது அன்சர்டனிட்டியா இருக்கும், நிலைத்தன்மை இல்லை, நிலைத்தன்மை இல்லை, ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க் இருக்கும், இடர்பாடு இருக்கும். நிச்சயமா சொல்ல, நிச்சயமற்ற தன்மை, அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மை. இது லாபம் தான் கொடுக்கும், லாபம் கொடுக்காதுன்னு நம்ம ஃபர்ஸ்டே சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் அமையலாம், ஏன்னா இடர்பாடு இருக்கும். அப்போ ஒரு பிசினஸ்னா இந்த கேரக்டர், 4 கேரக்டர் கண்டிப்பா இருக்கணும். அதாவது பொருளை விற்கவோ வாங்கவோ செய்யணும். அந்த பிசினஸ்னா அது கண்டினியூட்டி இருக்கணும். அந்த டீலிங் வந்து டீலிங் இருக்கணும், கண்டினியூட்டியா இருக்கணும், தொடர்ச்சியானதாக இருக்கணும், லாபம் நோக்கமா இருக்கணும், அந்த செயல் லாப நோக்கமுடையதா இருக்கணும், அது நிச்சயமற்றதாக இருக்கணும், நிச்சயமற்றதாக இருக்கணும், இடர்பாடு இருக்கணும். இதுதான் ஒரு பிசினஸ் உடைய கேரக்டர்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, இதோட ஷார்ட் நோட் நான் போட்டிருக்கேன். ஒன்னு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பொருளாதாரம். பிசினஸ்னா அதோட கேரக்டர் என்ன? பொருளாதார நடவடிக்கை. பொருளாதார நடவடிக்கை என்ன? ஃபோக்கஸ் ஆன் ஏர்னிங் ப்ராஃபிட், லாபம் ஈட்டுவதுதான் இதோட நோக்கம். பிசினஸ் கேரக்டர் போது லாபம் ஈட்டுவதில் தான் கவனம் செலுத்துவோம். ஃபோக்கஸ் ஆன் ஏர்னிங் ப்ராஃபிட். ரெண்டாவது பாயிண்ட் அதுலயே பாத்தீங்கன்னா, எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்ச், கூட்ஸையும் சர்வீசஸையும், பொருட்களையும் சேவையையும் பரிமாற்றம் செய்யறோம். அப்போ கூட்ஸையும் பொருளையும் சேவையும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம கொடுக்குறோம், ஃப்ரீயா கொடுக்குறோம்னா அது பிசினஸ் கிடையாது. அங்க என்ன இருக்கணும்? எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்ச், பொருளாதார பரிமாற்றம். பொருளாதார பரிமாற்றம் என்ன?
நம்ம கூட்ஸையும் சர்வீஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, பரிமாற்றம் செய்யும் பொழுது அங்க நம்மளுக்கு அதுக்கு பிரதிபலன் இருக்கணும். பிரதிபலன் இருக்கணும். எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்ச். பிரதிபலன் இருந்தால் அது எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்ச். அப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா அது வந்து பிசினஸ் ஆகாது. அந்த எக்ஸ்சேஞ்ச் எப்படிப்பட்ட எக்ஸ்சேஞ்சா இருக்கணும்? எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்சா இருக்கணும். பொருளாதார பரிமாற்றமா இருக்கணும். இது பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, சிறப்பியல்பு போங்க. பிசினஸ் அப்படின்னா அதோடைய கேரக்டர், அதோடைய சிறப்பியல்பு என்ன? அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பொருளாதார செயல்பாடு. அங்க வந்து லாபம் ஈட்டுவதில் நம்ம கவனம் செலுத்துவோம். அதே மாதிரி பொருட்களையும் சேவையையும், கூட்ஸையும் சர்வீஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், பரிமாற்றம் பண்ணுவோம். ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆனா அது எப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபர், எப்படிப்பட்ட பரிமாற்றமா இருக்கணும், எப்படிப்பட்ட எக்ஸ்சேஞ்சா இருக்கணும்? அது பொருளாதார பரிமாற்றமா இருக்கணும், எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்சா இருக்கணும், பிரதிபலனுடன் அமைந்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவது கேரக்டர் பார்க்கும்போது கண்டிப்பா ப்ரொடக்ஷன் இருக்கணும், இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆர்கனைஸ்ட் எஃபோர்ட் ஆஃப் ப்ரொடியூஸ், பை அண்ட் செல். உற்பத்தி பண்ணக்கூடியது, விற்கக்கூடியது, வாங்கக்கூடியது. ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட். உற்பத்தி இருக்கணும் அல்லது கொள்முதல் இருக்கணும். நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்கலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பொருளை வாங்கி விற்கலாம். அப்ப பிசினஸ்ல என்ன இருக்கலாம்? நம்மளே உற்பத்தி பண்ணி விற்கலாம், இல்ல வேற ஆள்கிட்ட இருந்து வாங்கி வித்தாலும் அது பிசினஸ் தான். அதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்வால்வ்ஸ் கிரியேட்டிங் ஆர் சோர்சிங் ப்ராடக்ட். பொருட்களை தயாரிக்கிறோம், தயாரிப்புகளை உருவாக்கலாம், இல்லைன்னா வெளியிருந்து வாங்கலாம், சோர்சிங் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங்ன்றது உருவாக்குதல், கிரியேட்டிங், உற்பத்தி பண்றோம். இம்போர்ட்டிங் அண்ட் ஹோல்சேலிங், இறக்குமதி பண்றதும் மொத்த விற்பனை பண்றதும் வேற ஆள்கிட்ட இருந்து நம்ம வாங்கி கொடுக்குறோம், கொள்முதல் பண்ணி விற்கிறோம். இது பிசினஸ். பிசினஸ்னா கண்டிப்பா ப்ரொடக்ஷன் இருக்கணும், இல்லைன்னா ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கணும். 2 கேரக்டர் முடிஞ்சிச்சு. இதான் ஷார்ட் நோட்ஸ். மூணாவது பெரிய 10 கேரக்டர் படிக்க போறோம். அடுத்த கேரக்டர் பாருங்க, மூணாவது கேரக்டர் ப்ராஃபிட் ஏர்னிங். கண்டிப்பா பிசினஸ்னா லாபம் ஈட்டுவதற்காக இருக்க வேண்டும். ஒரு ஃப்ரீயா நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அது வந்து பிசினஸ் ஆகாது. லாபம் ஈட்டக்கூடிய நோக்கம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதுல பாருங்க, லாபம் ஈட்டக்கூடிய நோக்கம் இருந்தா அது எப்படி இருக்குன்னா, பிரைமரி கோல், அதனுடைய முதன்மையான இலக்கு என்னவா இருக்குன்னா, சஸ்டெயின் அண்ட் க்ரோ, நிலைத்திருந்து வளருதல், நிலையான வளர்ச்சி, நிலையானதா இருக்கணும், வளர்ச்சியுடையதா இருக்கணும். ரெண்டாவது வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இன் பிசினஸ் ஆபரேஷன். மீண்டும் மீண்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணும். 10 ரூபாய்க்கு பர்னிச்சர் வாங்குறோம், 12 ரூபாய்க்கு விற்கிறோம், லாபம் 2 ரூபா. திரும்பவும் அந்த 10 ரூபாவை திருப்பி அடுத்த பர்னிச்சர் வாங்குறோம், திரும்பி விற்கிறோம். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இன் பிசினஸ் ஆபரேஷன். வணிக நடவடிக்கைகளில் மறுமுதலீடு பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ஒரு வீட்டுல ஒரு பர்னிச்சர் இருக்கு, அது வித்துட்டீங்கன்னா அது வந்து நான் பிசினஸ் பண்றேன், பர்னிச்சர் பிசினஸ் பண்றேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மீண்டும் மீண்டும் நீங்க அந்த பர்னிச்சர்ல மறுமுதலீடு பண்ணி மீண்டும் மீண்டும் அந்த பர்னிச்சரை விற்கிறது கிடையாது. அதனால அது பிசினஸ் ஆகாது. பிசினஸ்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவதற்காக, லாபம் ஈட்டுவதற்காக மீண்டும் மீண்டும் அந்த வணிக நடவடிக்கையில மறு முதலீடு பண்ணணும். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இன் பிசினஸ் ஆபரேஷன்ஸ். நாலாவது கேரக்டர் பாருங்க, ரிஸ்க் அண்ட் அன்சர்டைனிட்டி ஃபேக்டர்ஸ். கண்டிப்பா அங்க ஆபத்து இருக்கும். பிசினஸ்னாலே கண்டிப்பா ஆபத்து இருக்கும், நிச்சயமற்ற தன்மை இருக்கும். நிச்சயமற்ற தன்மை இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஏன் நிச்சயமற்ற தன்மை, ஏன் இடர்பாடு அப்படிங்கும்போது சந்தை போட்டி, மார்க்கெட் காம்படிஷன், எக்கனாமிக் பிளக்சுவேஷன், பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ், தொழில்நுட்ப மாற்றங்கள் உண்டாகும். அதனால நம்மளுக்கு கண்டிப்பா நிச்சயமற்ற தன்மை இருக்கும். கண்டிப்பா நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுல ஆபத்துகள் நிறைந்ததாக கண்டிப்பா ஒரு பிசினஸ் இருக்கும். அதனால என்ன பண்ண சொல்லலாம், ஆபத்து நிறைந்ததாகவும் நிச்சயமற்ற தன்மையை உடையதாகவும் இருக்கிறதுனால அங்க நோ கேரண்டீட் சக்சஸ். கண்டிப்பா உறுதியா வெற்றி பெறுவோன்னு சொல்ல முடியாது. உறுதியான வெற்றி கிடையாது. வெற்றி அடையலாம், வெற்றி அடையாமலும் போகலாம். ஒரு பிசினஸ்னா இந்த கேரக்டர் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, 5வது கேரக்டர் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கணும், தொடர்ச்சியான செயல்முறையா இருக்கணும். தொடர்ச்சியான செயல்முறை. பர்னிச்சர் வாங்குவோம், விற்போம், திருப்பி பர்னிச்சர் வாங்குவோம், மறுபடியும் முதலீடு பண்ணி செயல்பட்டுட்டே இருப்போம். பாருங்க, ஆன்கோயிங் சைக்கிள் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ப்ரொடியூஸ் பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம், திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். ப்ரொடியூஸ் பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம், ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். செயல்பாடுகளின் தொடர்ச்சியான சுழற்சி. செயல்பாடுகளின் தொடர்ச்சியான சுழற்சி. உற்பத்தி, விற்பனை, மறுமுதலீடு,
திரும்பவும் உற்பத்தி, விற்பனை, முதலீடு இப்படியே நடந்தா மட்டும்தான் அது பிசினஸ். சஸ்டெயின் ஓவர் டைம், நீண்ட காலத்திற்கு இது தொடர்ச்சியாக நீடித்து இருக்கணும். அதுதான் பிசினஸ். ஆறாவது கேரக்டர் பாருங்க, கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன். ரொம்ப முக்கியமானது. ஒரு பிசினஸ்னா கண்டிப்பா கன்சியூமர் சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். வாடிக்கையாளர் திருப்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கோர் ஆப்ஜெக்டிவ், அதாவது கோர் முதன்மையான முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா மீட் கன்சியூமர் நீட்ஸ். கன்சியூமருடைய தேவையை நம்ம பார்க்கணும். கன்சியூமருடைய தேவை, நுகர்வோருடைய தேவையை பூர்த்தி செய்யணும். மீட் கன்சியூமர் நீட்ஸ், நுகர்வோருடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதா முக்கியமான நோக்கமா இருக்கணும் பிசினஸ்க்கு. இரண்டாவது அதுலயே பாத்தீங்கன்னா கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது வந்து அப்ப என்னன்னா ஒரு கிரியேட் பிராண்ட் லாயாலிட்டி உண்டாக்கணும். ஒரு பிராண்ட் விசுவாசத்தை இல்லைன்னா ஒரு மார்க்கெட்ல உருவாக்கணும். ஒரு மார்க்கெட்ல தன்னுடைய பிரசன்ஸை காமிக்கணும். எல்லாத்துக்குமே இருக்கு. இப்போ வந்து ஒரு நோயுற்ற மனிதன் இருக்கிறான், ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு ஒரு பிராண்ட் தான் ஞாபகம் இருக்கும், ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போகணும். அந்த மார்க்கெட்ல அது பிரசன்ஸை காமிக்குது, அதோட இருப்பை உறுதிப்படுத்துது. இதுதான் பிசினஸ். ஒரு பிராண்ட் லாயாலிட்டியை உண்டாக்கணும். இதுக்குதான் இது ஒரு பிராண்ட் விசுவாசத்தை கன்சியூமர் இடையில உருவாக்கி அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறது தான் பிசினஸ். ஏழாவது பாயிண்ட் பாருங்க, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப பிசினஸ்னா லாபம் உண்டாக்கினா போதும், எப்படியாச்சும் லாபம் உண்டாக்கினா போதும் அப்படியெல்லாம் கிடையாது. இப்படிதான் லாபம் உருவாக்க வேண்டும். ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும். ஒரு பிசினஸ்க்கு. அதுக்கு எத்திக்கல் கண்டக்டும் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் இருக்கணும். நெறிமுறை நடத்தை, இப்படிதான் செயல்படணும். ஒழுக்கமா செயல்படணும், ஃபேரா இருக்கணும். அங்க ஒழுக்கமும் நீதி நெறியும் இருக்கணும், நெறிமுறை நடத்தை இருக்கணும், ஒரு சமூக சேவை இருக்கணும் அந்த பிசினஸ்ல. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அங்க வேணும். நான் வியாபாரம் பண்றேன், நான் பிசினஸ் பண்றேன், பெரிய இண்டஸ்ட்ரி நடத்துறேன்னு சொல்லி சுற்றுச்சூழலை அசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது, மாசுபடுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை அந்த பிசினஸ் பண்ணணும். நியாயமான வர்த்தகம் பண்ணும், ஃபேர் ட்ரேட் பண்ணும், நியாயமான வர்த்தகம் பண்ணும். அதான் நெறிமுறை நடத்தியதுதான். இது ரெண்டும் இருக்கணும். ஒரு பிசினஸ்னா கண்டிப்பா அதுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், சமூக பொறுப்பு இருக்கணும். எட்டாவது கேரக்டர் பார்க்கும்போது, சிறப்பியல்புகள் பார்க்கும்போது டைனமிக் நேச்சரா இருக்கும். இயங்கும் தன்மை இருக்கணும். ஒரு பிசினஸ் தான் இயங்கும் தன்மை இருக்கணும். அதாவது இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன, இன்னைக்கு சந்தையுடைய போக்கு என்ன, இன்னைக்கு டெக்னாலஜி என்ன, இன்னைக்கு தொழில்நுட்பம் என்ன, இன்னைக்கு கன்சியூமர் எதை விரும்புறாங்க, கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ், இதை பொறுத்து நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். ஒரு பிசினஸ் தான் இப்படி மாத்திட்டே இருக்கணும். இன்னைக்கு என்ன ட்ரெண்ட், இன்னைக்கு என்ன டெக்னாலஜி, இன்னைக்கு கன்சியூமர் என்னத்தை விரும்புறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய தன்மையுடையதாக, இயங்கும் தன்மையுடையதாக இருக்கணும். அப்பதான் பிசினஸ். அது பேர் தான் பிசினஸ். பின்ன லீகல் அண்ட் எத்திக்கல் பிராக்டிஸ் இருக்கணும். சட்டம் மற்றும் நெறிமுறை நடைமுறைகளை பின்பற்றணும். எப்படி? இது வந்து ஆப்பரேட்ஸ் வித்தின் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு நாட்டில் நம்ம செயல்படுறோம், ஒரு பிசினஸ் நடத்துறோம்னா அந்த நாட்டினுடைய சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள், விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படக்கூடியதா இருக்கணும். இரண்டாவது, அப்போல்ஸ் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், நெறிமுறை தரங்களை நிலைநிறுத்தணும். ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, எத்திக்கல் இருக்கு, இப்படிதான் செயல்படணும், ஃபேரா தான் இருக்கும். அதாவது நியாயமான முறையில் தான் வியாபாரம் பண்ணணும், அதை கடைபிடிக்கணும். அதான் எத்திக்கல் பிராக்டிக்ஸ் அப்படின்றோம். நெறிமுறை தரங்களை நிலைநிறுத்துகிறது. 10th வந்து ஹியூமன் இன்வால்வ்மெண்ட். ஒரு பிசினஸ் தான் கண்டிப்பா மனித ஈடுபாடு இருக்கணும். கண்டிப்பா ஒரு பிசினஸ்ல மனித ஈடுபாடு இல்லைன்னா ஒரு பிசினஸே கிடையாது. அதுல எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, ஊழியர்கள் இருப்பாங்க, கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, வாடிக்கையாளர் இருப்பாங்க, சப்ளையர்ஸ் இருப்பாங்க, பொருளை அளிக்கக்கூடியவர்கள், ஸ்டாக் ஹோல்டர்ஸ், பங்குதாரர் இருப்பாங்க. இப்ப மனிதனுடைய ஈடுபாடு கண்டிப்பா ஒரு பிசினஸ்ல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சக்சஸ், ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆகுதுன்னா அதை எதை வெளிப்படுத்தணும், எதை பொறுத்து இருக்குன்னா எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ், மனித வளங்களை திறம்பட நிர்வகிக்கிறது தான் ஒரு பிசினஸ் உடைய வெற்றி இருக்கும். மனித வளங்களை திறம்பட நிர்வகிக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த பிசினஸ் வெற்றி பெறாது. அப்போ மனிதனுடைய ஈடுபாடு வந்து மிக மிக முக்கியம் ஒரு பிசினஸ்க்கு. அப்போ ஒரு பிசினஸ் சிறப்பியல்பு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ், வணிகத்தினுடைய சிறப்பியல்புனா நம்ம 10 சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன 4 விஷயங்கள் இதுல ரொம்ப முக்கியம். ஒரு பிசினஸ்னா கண்டிப்பா என்ன இருக்கணும்னா கூட்ஸ் இல்லைன்னா சர்வீஸ், அதாவது
பொருட்கள் அல்லது சேவையை விற்கக்கூடிய சேல்ஸ் பண்ணக்கூடியது, டிரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடியது தான் அதான் ஃபர்ஸ்ட் கேரக்டர். ரெண்டாவது வந்து அது கண்டினியூட்டியா இருக்கணும். கண்டினியூட்டி ஆஃப் டீலிங், அது தொடர்ச்சியானதாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு ஃபர்னிச்சருக்கு வித்துட்டோம்னா அது பிஸ்னஸ் ஆகாது. ஃபர்னிச்சர் கடையில் செய்யறது பிஸ்னஸ். ஏன்னா ஃபர்னிச்சரை வாங்கி வைப்பாங்க, விற்பாங்க, அதுல கிடைக்கக்கூடிய காசை திரும்பவும் முதலீடு பண்ணி திரும்பி ஃபர்னிச்சர் வாங்குவாங்க, விற்பாங்க. இது தொடர்ச்சி நடக்கூடியதா இருக்கணும். பின்ன ப்ராஃபிட் மோட்டிவ், அங்க வந்து லாபம் ஈட்டுவது நோக்கமா இருக்கணும். ஒரு பிசினஸ்னாலே அதோட மெயின் எய்மே வந்து அல்டிமேட் எய்ம் சொல்லலாம். இறுதிக்கட்ட நோக்கமே என்னன்னு கேட்டா லாபம் ஈட்டுவது. அந்த லாபம் ஈட்டுவது நோக்கமா இருந்தா மட்டும்தான் அது பிசினஸ். லாபம் ஈட்டுவது நோக்கமா இல்லைன்னா அதுக்கு பேர் பிசினஸ் கிடையாது. அடுத்து அன்சர்டினிட்டி அண்ட் ரிஸ்க், நிச்சயமற்ற தன்மையும் இடர்பாடும் கண்டிப்பா இருக்கும். ஒரு பிசினஸ்னா கண்டிப்பா நிச்சயமற்ற தன்மை இருக்கும். ஏன்னா பல காரணங்கள் இருக்கு, நம்ம ஏற்கனவே இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். அந்த பல காரணங்களாக நிச்சயமற்ற தன்மை இருக்கும், கண்டிப்பா இடர்பாடும் இருக்கும். இதெல்லாம் இருந்தாதான் அது பிசினஸ். அப்ப பிசினஸ்க்கு இந்த சிறப்பியல்புகள்லாம் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் போட்டு ஹெட்டிங் போட்டு சின்ன சின்ன பாயிண்டா எடுத்து எழுதி வச்சீங்கன்னா கடைசி டைம்ல இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பெருசா நிறைய படிக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன பாயிண்டா எழுதி வச்சிட்டீங்கன்னா அடுத்த முறை நீங்க ரிவைஸ் பண்ணும்போது இந்த சின்ன பாயிண்ட் பார்க்கும்போது நிறைய, அதாவது படிக்கும்பொழுது 2 பேஜ் ஒரு ஹவர்ல படிக்கிறீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது 10 பேஜ் ரிவிஷன் பண்ண முடியும். அந்த விஷயங்களை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த மொத்தத்தையும் சேர்த்து ஒரு மைண்ட் மேப்ல போட்டிருக்க பாருங்க. கேரக்டர்ஸ் ஆஃப் பிசினஸ்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருக்கணும். அதாவது கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், சர்வீஸை அளிக்கணும், சேவை அளிக்கணும், பொருளை உற்பத்தி பண்ணணும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கணும், லாப நோக்கம் இருக்கணும். ரிஸ்க்கும் அன்சர்டனிட்டி இருக்கும். ஒரு பிசினஸ்னா கண்டிப்பா அதோட கேரக்டர் ஒண்ணுன்னா இடர்பாடு இருக்கும், நிச்சயமற்ற தன்மை இருக்கும். லீகல் ஃபார்மாலிட்டிஸ், சட்ட செயல்முறைகளை பின்பற்றணும். லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, லைசன்ஸ் வாங்குறது, இந்த இங்க விதிமுறைகளையே விதிமுறைக்கு இணக்கமாக செயல்படுது. ஒரு நாட்டுல வந்து ஒரு பிசினஸ் பண்ணா என்னென்ன விதிமுறைகள்னா அந்த விதிமுறைகளுக்கு இணங்கி நடக்கணும். காம்ப்ளியன்ஸ் வித் ரெகுலேஷன்ஸ். பின்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கூட்ஸையும் சர்வீஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், சேல் பண்ணலாம், பை பண்ணலாம். இதை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கணும். இதெல்லாம் தான் ஒரு பிசினஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த மாதிரி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு டாபிக் எடுத்துட்டு அந்த டாபிக்கை நீங்க எலாபரேட்டா விரிவா படிக்கும் பொழுது நீங்க அதிலிருந்து சின்ன சின்ன பாயிண்ட் எடுத்து தேவையான பாயிண்ட்டை மட்டும் எடுத்து உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க என்ன பண்ணா ஒரு ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். நீங்க ஒரு 2 பேஜ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்க நோட்ல எழுதும் போது ஒரு அரை பேஜ், ஒரு 5 பேஜ் ப்ரிப்பேர் பண்றீங்களா 5 பேஜ்ல 5ல ஒரு பாகம், ஒரு பேஜ்ல அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்துடணும். அந்த ஷார்ட் நோட்ஸுக்கு இனியும் ஈஸியா நீங்க படிக்காம புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப்பை உருவாக்கி வச்சிட்டீங்கன்னா ஈஸியா பார்த்ததுமே நீங்க ஷார்ட் எலாபரேட்டா படிச்சிட்டீங்க. ஷார்ட் நோட்ஸ்னா 5 பேஜ் படிக்கிற டைம்ல ஒரே பேஜ்ல படிச்சு தெரிஞ்சுக்கலாம். மைண்ட் மேப் போட்டீங்கன்னா ஒரே கிளான்ஸ்ல ஒரே பார்வையில மொத்தமா அந்த இயல்புகளை மொத்தமா அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் எலாபரேட்டா படிக்கிறீங்க, அப்புறம் ஷார்ட் நோட்ஸ், அதுக்கப்புறம் மைண்ட் மேப். ஒரு தடவை ஒரு பார்வையிலேயே உங்களுக்கு என்ன பண்ணிடலாம்னா அந்த விஷயத்த புரிஞ்சிக்க முடியும். இதுதான் மைண்ட் மேப் அண்ட் ஷார்ட் நோட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா ரிவைஸ் பண்ணிடலாம். எக்ஸாம் டைம்ல அனைத்து ஹெட்டிங்குமே நீங்க பார்க்கிறதுக்கு எளிமையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.